ஒரு வெல்டிங் ராடுக்கு தகுந்த மாதிரியான பவர் நம்ம எப்படி வைக்கணும் தான் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க. சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெல்டிங் ராடோட கேஜ், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா 6013 6013 சொல்லுவாங்க. சோ இந்த ராட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்துக்கலாம், இந்த வெல்டிங் ராடோட கேஜ் நம்ம அளக்கணும். இப்போ இந்த கேஜ் நீங்க அளந்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3.2 mm காட்டுது பாத்தீங்களா. 0ல இருந்து நீங்க வந்து அடுத்த கோட கணக்கு பண்ணீங்கன்னா 3.2 mm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் வருது பாத்தீங்களா. இந்த 3.2 mm க்கு வந்து வெல்டிங் சார்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது தியரி மெத்தட்ல நான் பேசுறேன். தியரி மெத்தட்ல நம்ம படிக்கும்போது நம்ம கத்து கொடுக்குற விஷயங்கள் தியரி மெத்தட்ல ஒரு சார்ட்ல எவ்வளவு ஆம்பியர் வைக்க சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னா 80 ல இருந்து 120, அதாவது 80 ல இருந்து 120 குள்ள ஆம்பியர் செட் பண்ணி வெல்டிங் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெல்டிங் ராட் ஃபுல்லா கரையிற வரைக்கும் அடிச்சிருக்கோம். இப்போ வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸை நம்ம வந்து எடுப்போம். மேல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸை எடுப்போம். இப்போ இதுல இருக்கக்கூடிய வெல்டிங் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சிருக்கும் போது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல கட்டு, இந்த இடத்துல கட்டு. இப்போ இந்த வெல்டிங்கும் பாருங்க, நம்ம வந்து பவர் கம்மியா வச்சு அடிச்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி கிளியரா இல்ல பாருங்க இந்த வெல்டிங். அது